ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளிலே கர்த்தர் நம்மை சந்திக்கும்படியாய் ஒருவரை முகத்தை பார்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாய் கேட்கும்படியாய் இந்த நல்ல வேளையை தந்த என் தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை என்னை சுற்றி. தொடக்க நூலின் புத்தகம் ஆதியாகமம் புத்தகம் 37 அதிகாரம் 7வது இறை வார்த்தை சொல்கிறது, நாம் வயலில் அறுத்த அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, உங்கள் அரிக்கட்டுகள் என்னை சுற்றி வணங்கி நின்றது என்று சொல்லி யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்தை அறிவிக்கிறார். என்னை சுற்றி தேவன் ஒரு வார்த்தை கொடுத்தார், தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். இதை குறித்து பேசுகிறார். நன்றாய் கவனிங்கள். அப்பா அந்த காரியத்தை மனதில் வைத்திருந்தார். இந்த காரியம் நிறைவேறும்படியாகத்தான் கர்த்தர் ஒரு நாள் சித்தம் வைத்திருந்தார். தரிசனம் கொடுத்துட்டார். அந்த தரிசனம் நிறைவேறித்தரும். குறித்த காலத்தில் கர்த்தர் பேசியிருந்தால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். எந்த சூழ்நிலையும் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இப்படி ஒரு காரியத்தை காட்டியிருக்கிறாரு. என் வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொல்லி கண்ணீர் விட்டு நிற்கிறோ, அது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். ஒரு அருமையான தேவ மனிதன் ஒரு நாள் ஒரு தரிசனம் பார்த்தாரா. அவர் ஒரு ஊரில் போய் ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்ப போகிறாரு. அதை குறித்து தரிசனம் காட்டினாராம். எப்படி தெரியுமா? ஒரு பனைமரமானது நின்று கொண்டிருந்தது. அந்த பனைமர பக்கத்தில் அவர் பஸ்ஸிலேருந்து இறங்கும்போது அந்த பனைமரத்தை பார்க்குறாரு. இதான் தரிசனம். அவர் ஜெபித்து கொண்டே இருந்தாரா. பல ஆண்டுகள் கழித்து கர்த்தர் கிராமத்துக்கு அனுப்பினார். அந்த மினி பஸ்ஸில் இருந்து அவர் இறங்கும்போது பனைமரத்தை தரிசனமாக பார்த்தாரோ, அந்த பனைமரமானது அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தது. அவர் காட்டினபடியே இருந்ததா. அவர் அந்த புத்தகத்தில் இப்படி எழுதியிருந்தார், ஆண்டவர் சொன்னதை அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். சுற்றி வணங்கி கொண்டிருந்ததா. ஆனால் நடந்ததெல்லாம் எப்படி நடக்கின்றது? தரிசனத்தை சொன்னதிலிருந்து இவனுக்கு பிரச்சனை தான். என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வனாந்தரம் போல நான் கடந்து வருகிறேன் என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கின்றீர்களோ? எகிப்துக்கு அடிமையாய் கிடந்து போனவன், தன் சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவன், விற்கப்பட்டவன், அவர்கள் மீதியானவர் வாங்கி எகிப்தில் விற்றுட்டாங்க. இப்படி மாறி போயிட்டு இருக்கிறான். 2 இடத்துல கை மாறி போனவன் தேவனோ அவனை 2வது அதிபதியாய் வைத்திருந்தார். உன்னையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் நின்று பாருங்கள். ஆண்டவர் கரத்தில் கொடுத்து பாருங்கள். அந்த தரிசனத்தை என்னை சுற்றி வணங்கி நின்றது. அது ஒரு நாளில் நடந்தது. பின் நாட்களில் நடந்தது. சுற்றி சகோதரர்களெல்லாம் முழங்கால் படியிட்டு அவனை வணங்கும்படியான ஒரு நாள் உண்டாயிருந்தது. மறந்து விடாதே. தேவ அன்பை மறந்து விடாதபடி கொடுத்த வார்த்தையை, கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறாரோ, எப்படி தரிசனங்களை கொடுத்திருக்கிறாரோ, அதை வைத்து ஜெபித்துப்பார். நிமிர்ந்து நிற்பார். சத்துருக்கள் மத்தியில் ஒரு மந்தி ஆயத்தம் பண்ணி என் தலையை என்னையால் அபிஷேகம் அடிக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். யோசேப்பு எப்படி அமைதியாக இருந்தானோ அதுபோல் அமைதியாக இருந்து பாருங்கள். இயேசு கூட வாய் திறவாத ஒரு செம்மறி போல நடத்தப்பட்டார் என்று சொல்லி ஏசாயா 53 அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எனக்கு அதை கொடுத்திருக்கிறார், இதை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதை குறித்து அமைதியாக இருந்து ஜெபிப்பதில்லை. ஜெபித்து பாருங்கள். யோசிப்பு எல்லா சூழ்நிலையும் வாய் திறவாமல் இருந்தான். உன்னை சுற்றி வணங்கும்படியாய், தரிசனம் நிறைவேறும்படியாக ஒரு நாள் கர்த்தர் வைத்திருந்தார். இந்த நாள் உன் வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்கும்படியான ஒரு நாள் கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த இடத்துல தலை குனிந்து தள்ளப்பட்டிருக்கிறீரோ, எந்த இடத்துல உதாசீனப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்துல வேலை பார்க்கிற இடத்துல உன்னை புறக்கணித்தார்களோ, அதே இடத்துல உயர்த்தி ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறதை இது முதற்கொண்டு காணப்போகிறீர்கள். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை சுற்றி வணங்கி நின்றது அரிக்கட்டுகள், என்னுடைய கட்டுகள் நிமிர்ந்து நின்றது, என்னுடைய கட்டு நிமிர்ந்து நின்றது என்று சொல்லி வேத வார்த்தை கொடுத்துறேன். தலை குனிந்த இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துல உடைய ஜனங்களை உயர்த்தி நீ அழகு பார்க்கும்படியா உடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்யும்படியாக அர்ப்பணிக்கிறோம்.
ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும். அற்புதம் செய்து மகிழப்படும். இயேசு இரட்சகர் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.